வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். இன்னும் ஒரு ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி. நீங்கள் பார்க்கின்ற இந்த குளத்தில் ஒருவேளை நீங்களும் குளிச்சிருக்கலாம் என்றால், தமிழகத்திலே ஏன் இந்தியாவிலே சொல்லலாம், மிக சிறப்பான குளங்களிலே தீர்த்தத்திலே இந்த தீர்த்தம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த தீர்த்தம் காரைக்காலுக்கு பக்கத்தில் இருக்குது. போதும் குழு கொடுத்தது போதும், கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருநள்ளாறு தர்பனாரீஸ்வரர் என்ற அந்த ஆலயத்தில் இருக்கிறோம். தர்பரான்யேஸ்வரர் ஆலயம், சனி பகவான் ஆலயம் என்றால் எல்லோருக்கும் பரிச்சயம். அங்கே இருக்கின்ற நலன் தீர்த்தம்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு குளம். சனி பகவானால் பிடிக்கப்பட்டவர்கள் அவருடைய சாபம் நீங்க இந்த ஆலயத்தில் வந்து தர்பனாரீஸ்வரரை வழிபட்டு இந்த குலத்தில் குளித்து எழுந்தால் அவருடைய அந்த சனி பகவானுடைய அந்த அந்த பிடிப்பு என்பது விலகும் என்பது ஒரு ஆன்மீக நம்பிக்கை. இந்த சனி பயிற்சாண்டைகள்லாம் இங்கே வந்தோம்னு வச்சிங்களேன், இந்த தண்ணியே பார்க்க முடியாது, அவ்வளோ கும்பல் இருக்கும் இங்கே. ஓகே, வாங்க கோயில்கிட்ட போகலாம். அங்கே போயிட்டு மீதி வரலாறையும் நம்ம பார்க்கலாம். இந்த நலன் என்பவருடைய வரலாறு என்னன்னு சொன்னால், எனக்கு தெரிந்தவரை, அவனும் பெரிய பண்டிதர் கிடையாது, கேள்விப்பட்டது, கொஞ்சம் படித்தது, தெரிஞ்சது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தவறாக இருந்தால் நீங்கள் திருத்தி என்னன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்களா? நலன் என்கின்ற நிடத நாட்டு ராஜாவும் அவர் அரசர். அவர் சேதி என்கிற நாட்டினுடைய ராணி தமயந்தி. இந்த இருவரும் என்ன பண்ணுறாங்க, திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கிறாங்க. ஆனால் தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள தேவர்கள்லாம் கியூ நிற்கிறாங்களாம். இந்திரன், அப்புறம் யமன், இவங்க என்ன பண்ணுறாங்களாம், தமயந்தியை திருமணம் செய்ய அவங்க விருப்பப்படுறாங்க. ஆனால் தேவர்களை விடுத்து தமயந்தி ஒரு மனுஷனான நலனையை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால் ரொம்ப வருத்தம் இந்த தேவர்களுக்கு, பொறாமையும் கூட. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக சனி பகவான்கிட்ட போகிறாங்க. சனி பகவானே, இங்கே பாருங்கள், இந்த தமயந்தி பொண்ணு தேவர்களாக எங்களை விட்டுவிட்டு, இந்த பாருங்கள் சாதாரண மனுஷன், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்று ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதனால் அவங்க ரெண்டு பேரும் வாழவே கூடாது, அவங்களுக்கு ஏதாவது சிக்கல் பண்ணி விடுங்க என்று கம்ப்ளைண்ட்டு. தர்பாரன்யேஸ்வர சுவாமி ஆலயம். சரி, ஓகே அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு. உடனே என்ன பண்ணுறார் அந்த சனி பகவான், சரி நான் அவங்கள கஷ்டப்படுத்துகிறேன் என்று ஒரு முடிவு செய்து என்ன பண்ணுறாரு, அந்த நிடத நாட்டு ராஜாவுக்கு என்ன பண்ணுறாரு, இவர் எப்படா போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கார். அவ்வாறாக காத்து கொண்டு இருக்கின்ற பொழுது, ஆனால் நிடந்த ராஜா என்ன பண்ணுறார், மிக நியாயமான ராஜா, எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஒரு நாள் அந்தி ஜபத்துக்கு, அதாவது பிரார்த்தனைக்கு போகும்பொழுது, அந்த அந்தி மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகும்பொழுது காலை ஒழுங்காக கழுவாமல் போயிடுறார். அப்பா பத்தியா, இன்னும் சுத்தம் இல்லாமல் நீ கோயிலுக்கு போயிட்ட, அந்த மாலை வழிபாட்டுக்கு போயிட்டு, அதை காரணமாக என்ன பண்ணுறார், அந்த சனி பகவான் அந்த நிடத நாட்டு ராஜா நலனை பிடிச்சிக்கிறார். இவ்வாறு பிடித்து ரொம்ப கஷ்டப்படுறார் நலனும் தமயந்தியும். இவ்வாறு கஷ்டப்பட்டுருக்கின்ற பொழுது என்ன பண்ணுறாங்க, பிறகு அவருக்கு பாம்பு தீண்டி நலன் தன்னுடைய அழகை இழக்கிறார். பிறகு மறுமணமாகவும் தமயந்தி நலனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பல சிக்கல். பிறகு நாரதருடைய ஒரு அறிவுரையின் என்ன பண்ணுறாரு, காசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாடு முழுவதும் என்ன பண்ணுறாரு, எல்லா தலங்களுக்கும் கோயிலுக்கு போயிட்டு அவர் வழிபடணும்னு நாரதர் அவருக்கு அறிவுரை சொல்லியிருக்கார். அந்த அறிவுரையை நலன் ஏற்று எல்லா கோயிலுக்கும் போகிறார். அப்படி போயிட்டு வருகின்ற போது அவர் வந்த ஒரு கோயில் தான் இந்த திருநள்ளாறு, இந்த ஈஸ்வரன் கோயில், தர்பாரன்யேஸ்வரர் கோவில். இங்கே வருகின்ற பொழுது அவர் நலனை விட்டு டக்குன்னு என்ன பண்ணாராம், அவர் விலகி அவருக்கு விலகி போயிட்டாராம்.
அப்படி அவர் விலகி நலனை விட்டு விலகி ஒதுங்கிய இடம் இது என்பதாலே சனி பகவானால் பீடிக்கப்பட்டவர்கள், அவரால் பிடிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயம் கொண்டு வழிபட்டால், இங்கு வந்து வழிபட்டால் அந்த சனி பகவானுடைய அந்த நிலையிலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழணும் ஒரு நம்பிக்கை. எனவே சகோதரர்களே, உங்களுக்கும் இந்த நம்பிக்கை இருந்தால் வந்து பாருங்கள், சனி பகவானை வழிபடுங்கள். இங்கே இருக்கின்ற தர்பாரண்யேஸ்வரர் சுவாமியையும் வழிபட்டு நல்ல ஆசை பெறுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிறு வரலாறு சொன்னேன். தப்போ சரியோ, சரியாக இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள், தவறாக இருந்தால் நீங்கள் திருத்தம் கொடுங்க, நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? ஓகே, நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். மீண்டும் இன்னொரு ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நாம் பார்ப்பது திருநள்ளாறு சனி பகவான் கோவிலிருந்து. நன்றி. நான் உங்கள் அகஸ்டின். இங்கே பாருங்கள், உள்ளே போகிறவங்க கையில் கட்டிக்கிட்டோ அரைக்கால் சட்டை போட்டு போகக்கூடாது. வரும்போது முழு உடுத்திக்கிட்டு தான் உள்ளே போகிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. செருப்பு வெளியே தான் விட்டு போகிறாங்க பாருங்கள். நானும் வெளியே விட்டுறேன். ஓகேங்களா? அதில் மிகவும் கட்டுப்பாடான ஒரு நல்லதானே, தப்பு இல்லையே. சுத்தபத்தமாக கோயிலுக்கு போகணும். ஓகே நண்பர்களே, வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள். சனீஸ்வரன் ஆலயம் திருநள்ளாறு. அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரகங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதில் மிக முக்கியமான சனி பகவான் சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒன்று இது. நவகிரகங்களில் அந்த வாய்ப்பு கிடைச்சா வந்து பாருங்கள். சனி பகவானுடைய ஆசிரியரை பெறுங்கள். தர்பாரண்யேஸ்வரர் அவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்று மகிழ வாழ்த்துக்கள். நன்றி. நான் உங்கள் அகஸ்டின், காரைக்கால் திருநள்ளாற்றிலிருந்து. நன்றி.